சாயிராம். வாழ்வில் ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கலாம். அதுவே நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்த்து நிற்க வேண்டும். நமக்கான ராஜ்யத்தை இலக்காக வைத்து அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கலாம். மற்றது அனைத்துமே நம் பின்னால் தானாகவே ஓடி வரும். நிச்சயமாக. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, சந்தேகமே வேண்டாம். நீ எதிர்பார்த்த அதிசயம் நடக்கப் போகிறது. எதிர்பார்த்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்ததான் போகிறேன். ஆம் என் குழந்தையே, வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும். அதே சமயத்தில் விவேகம் நீ எதிர்பார்த்ததையே தரும். எனவே வேகத்தோடு இருப்பது மட்டுமல்லாமல் விவேகத்தோடும் இருக்க வேண்டுமே தவிர, வேகம் மட்டுமே இருந்தால் வாழ்வில் வெற்றியடையவே முடியாது. விவேகத்தோடு இரு. நீ எதிர்பார்த்ததையே நீ வரமாய் பெறுவாய். அதனால்தான் என் பிள்ளையே, வேகத்தை விட விவேகம் முக்கியம் என்று நான் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். வாழ்வு என்பது வெற்றி தோல்வி இரண்டின் கலவைதான் வாழ்வு. இரண்டையும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். வாழ்வை அழகாக மாற்றும் அந்த வெற்றியும் தோல்வியும். வானவில் தோன்றும் போதுதான் வானமே அழகாக இருக்கிறது. நம்பிக்கை தோன்றும் பொழுதுதான் வாழ்வும் அழகாகவே மாறிவிடுகிறது. சோதனை காலத்தில் பொறுமையாக இரு. உன்னுடைய காலத்தில் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று வருந்துவதை விட்டுவிட்டு பொறுமையாக இரு. சோதனை காலம் முடிந்தால் நல்ல காலம் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்கவே முடியாது. ஆம், பிரகாசமான அந்த சூரியனின் பிரகாசமே இழக்க வைக்கும் அந்த மேகங்கள். அப்படி இருக்கும் பொழுது நீயும் எம்மாத்திரமாக இருக்க முடியும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பின்னால்? எனவே பொறுமையாக இரு. மேகம் மறையும், மேகம் நகரும் என்று காத்திருக்கும் அந்த சூரியனைப் போல உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகும் என்று நிதானமாக இரு. நீ அப்படி இருந்தால் அதிர்ஷ்டம் தானாகவே உன்னை தேடி வரும். நிச்சயமாக. பலனை நீ அடிவ முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் நான் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் கீழ்ப்படியாமலும் உன்னால் சுயமான போக்கின்படி நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது உன் வாழ்வை. கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம், எந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுத்துவதை காண சகிக்காத உன் மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்தால்தான் கீழ் நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் இறைவன் எனக்கு மட்டும் பரிசாக தர வேண்டும் என்று உன் மனம் நினைக்கிறது. உன்னைப் போல் நல்லவர்களும் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள். காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னிடம் அதிகமாக விளங்க வேண்டுமென்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு ஏது இடம்? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கக்கூட செய்யலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துவது உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே மட்டுமன்றி உன்னை
அள வைப்பதற்கோ விழ வைப்பதற்கோ அல்ல. உன்னை பெருமைப்படுத்துவதற்கு உனக்கு வரப்பிரசாதமாக நான் கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை நான் தருகிறேன். அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது உன்னிடம். இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டுமே தவிர கஷ்டம் வந்துவிட்டதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாதே. நிறைய சிந்தனை செய்ய பழகு. அதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விளங்கி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி என்றால் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் விதி மாறி விஸ்வரூபம் எடுக்கத்தான் போகிறாய். நீ நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். வழியே இல்லை என்று நீ தருமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். நான் உன் வீட்டிற்கே வந்து உனக்கான வழியில் கைப்பிடித்து உன்னை அழைத்து செல்வேன். திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரவைப்பேன் உன் சாயிநாதா. என்ன கவலை எனக்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நான் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். உனக்கு விருப்பமான அனைத்தையும் உனக்காகவே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என் கையை பிடித்து மேலேறி வா. என் கைகளை பிடித்துக்கொள். உனக்கான பேருதவி உனக்காகவே உன்னை வந்து சேரும். இருப்பதை அனுபவிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்காதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்ய நினைப்பது, நீ என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ எதுவுமே தடைப்படாமல் உன்னை வந்து சேரும். எனது அற்புதத்தை உடனே காணப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக நல்ல தகவல் உன் வீடு தேடி வரும். இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறி இருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம்.
நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்துக்கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட வேதனைகள் உன் வாழ்க்கையில் உண்டு என்றால் அதை நீ தாங்கிக் கொண்டு அதிலிருந்து வெளியே வந்தால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக கடக்க முடியும். வாழ்க்கையில் வாழ முடியும். வாழ்க்கையில் நிம்மதியை தேட. தினமும் இப்படி மனபாரத்தோடு இருந்து உன் மனதை நீயே வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அல்லது எதையாவது சாதிக்கப் போகிறாயா? உன்னையே நீ தாழ்த்தி கொண்டு உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் உன் சாயப்பா மீது முழுமையாக சுமத்தாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் என் குழந்தையே. என்னை நம்பு. நம்பிக்கையோடு எழுந்து வா என் அன்பு பிரியமே. சிறிது அளவும் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு செய்யாமலோ, மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு இழைக்காமலோ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே வா. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தி விடாதே. நீ எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உனக்கான வாய்ப்பு மீதம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. நீ மனது வைத்தால் போதும், உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் உன் மனதின் சக்தி அவ்வளவு அளப்பரியது. அது உனக்கே தெரியவில்லை. நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன், உன் மனதின் சக்தி அவ்வளவு பெரியது என்று. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்ல முடியும். எது வந்தாலும் தனியாக போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அனைத்துமே உன்னால் முடியும் பொழுது எதற்காக உன்னையே நீ கீழ்த்தனமாக நினைத்து நினைத்து மனபாரத்தோடு என்னால் அனைத்தும் முடியும் என்பதை உணர்ந்து செயற்பட்டால் உன்னுடைய வாழ்வு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வாகவே அமையும். உன் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை நீயே சமாதானப்படுத்திக்கொள். உன் மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடுத்து கொண்டே இரு. என்னால் எதையும் முடியும், எதையும் என்னால் சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் உருவெடுத்திருக்கிறேன். வாழ்க்கையை நிச்சயமாக வெல்வேன் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போல், உன் எண்ணங்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் ஜெயமாகவும் அமைந்துவிடும். உன்னது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. இதுவரை நமக்கு கிடைக்காதவை, நமக்கு நடக்காதவை அனைத்தும் இனி நம் வாழ்வில் நடைபெறும். இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். கண்மணியே, இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது.
உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கர்ம வினைகளின் தாக்கத்தினால்தான் இவ்வளவு காலம் வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாய். உன் கர்ம வினையை குறைத்து விட்டேன் உன் சாயப்பா. இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள், ஒளிமயமான வாழ்வு எல்லாம் ஒரு சேர உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது பொறுமை மிக அதிகமாக தேவைப்படுகிறது. என் கண்மணியே, பொறுமையாக இரு. உனக்கான அந்த வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி இதற்கு மேல் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள், வேதனைகள் அனைத்தையும் என்னிடம் தந்துவிட்டு உன் வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன்னுடைய அன்றாட வேலைகளை கவனமோடு செய்து கொண்டே இரு. வருத்தத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பொறுமையாக உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன் பயணத்தை மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கேயும் எப்பொழுதும் இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே. நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன்னை தூக்கி கரத்தில் வைப்பேன். உன் வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ போகும் வழியில், நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நான் உனக்கு முன்பாகவே சென்று அந்த முட்களையெல்லாம் களைந்து விடுவேன். எனவே என் குழந்தையே, எதையுமே பொருட்படுத்தாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நீ போகும் பாதையில் மிக மோசமாக மிருகங்கள் வரலாம், அதைவிட மிக மோசமான மனிதர்கள் கூட வரலாம். இவை எவற்றையுமே கண்டு அஞ்சவே வேண்டாம். அப்பா என்னோடு இருக்கிறார். நான் செல்லும் பாதையில் ஏதாவது போராட்டம் வந்தால் அதை நீக்க என் சாயப்பா வருவார் என்ற நம்பிக்கையோடு உன் வழியில் நீ பயணித்து கொண்டே இரு. அந்த நம்பிக்கையை மேலும் கொஞ்சம் வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையில் பிரகாசமான வழி நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். உனக்கு வரும் தொந்தரவுகளையெல்லாம் நான் தூக்கி எறியப் போகிறேன். எனவே என் குழந்தையே, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை. நல்லதே நினை, நல்லது நடக்கும். உன் வேண்டுதலை உன் சாயப்பா நான் நிறைவேற்றுவேன். இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய். நிச்சயமாக உன் வாழ்வு ஒளிரத்தான் போகிறது. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க நான் தீர்மானம் எடுத்துவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் பிரியமே. உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிடவே மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லுமிடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில்தான் உனக்கு துணை நிற்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தாதவாறு பார்த்து கொள்வதே உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய ஆராத்தியில் நான் மகிழ்ந்தேன். உன் வாழ்வில் நிச்சயமாக ஒளியேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் என் பிள்ளையே. எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு வரும். கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பா உன்னை கைவிடவே மாட்டேன். உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பேன். உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதம் கூட ஆகலாம். ஆனால் தப்பாமல் அனைத்தையும் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதா. உன்னை உயர்ந்த இடத்தில் நிச்சயமாக அமர வைப்பேன்.
இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியத்தின் உச்சியில் நிற்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிடம் என் வாழ்க்கை மீண்டு விட்டது, என் வாழ்க்கையை மீட்டு விட்டீர்கள் சாயிநாதரே, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பம் என்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லை. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே என்னிடம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய்.